அம்மா, இவ சொல்றது கேட்டீங்களா? தங்கச்சி திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பாக்குறா. அக்கா வீட்டை விட்டு ஓடி போய் குடும்பம் நடத்த சொல்றா. இந்த மாதிரி 2 பேர் வீட்ல இருந்தா குடும்பம் விளங்கிடும். நீங்க வாழ விட மாட்டேன்னு அடம் பிடிச்சா அவங்களே வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்க வேண்டியதுதான். அடாவடிக்கு அடாவடிதானே பதிலா இருக்க முடியும். கோமதி ப்ளீஸ் இங்க இருந்து கொஞ்சம் கிளம்பு. உங்க பொண்டாட்டிக்காக நீங்க போராட தயாரா இல்ல, ஆனா என் தங்கச்சிக்காக நான் போராடிதானே ஆகணும். நீ என்னதான் இங்க போராட்டம் செஞ்சாலும் உன் தங்கச்சி இங்க வாழ போறது இல்ல. அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற? எடுத்து காலி பண்ணு. என் பொண்ணு சொல்றது உன் காதுல விழலையா? உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கூடன்னு போய் சாமி கிட்ட வேண்டிக்கோ. இங்க போராட்டம் நடத்தி நீ எதுவும் சாதிக்க போறதில்ல. வெளியே போ. பாருங்க, உங்க தங்கச்சிக்காக நீங்க பேசுறது எல்லாமே நியாயம்தான். ஆனா இங்க சூழ்நிலை எதுவுமே சரியில்லை. மாமா உடம்புக்கு முடியாம படுத்திருக்காரு. இந்த சமயத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து போங்க. இங்க பாருங்க, ரஞ்சிதாக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். நம்மளோட வேண்டுதல் பலிக்குங்க. நீங்க நம்பிக்கையோட போங்க. ஹலோ, இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, எனக்கு என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எழுந்திருச்சு வெளில போங்க. ஹே, வாய மூடி. பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. ஹே சுதா, வாய மூடு. அவ சரியாதான் பேசிட்டு இருக்கா. இங்க பாருங்க, நாங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். ஏதோ 4 வார்த்தை புலம்பிட்டு போயிடுவேன்னு பார்த்தா நடு வீட்டுல உட்காந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா கிளம்பி போற வழிய பாரு, இல்லன்னா போலீஸ கூப்பிடுற மாதிரி ஆயிடும். ஓ, போலீஸ் தானே? தாராளமா கூப்பிடுங்க. நானே அவங்களோட தான் இங்க வந்திருக்கணும். போலீஸ் வந்து பஞ்சாயத்து செஞ்சா நம்ம 2 குடும்பத்துக்கும் அசிங்கம். பேசினா புரிஞ்சுப்பீங்கன்னு தான் நான் மட்டும் வந்தேன். போலீஸ் தான் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னா எனக்கு ஓகே தான். என் புருஷனுக்கு இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஏசி வரைக்கும் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேரை தெரியும். அவர் ஒரு போன் பண்ணா போதும், மொத்த குடும்பத்தையும் தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவாங்க. அதான் உங்க ஆசைனா நானும் ரெடி தான். என்ன மிரட்டுறியா? போலீஸ்ல உனக்கு மட்டும் தான் ஆள் இருக்குன்னு நினைக்காத. ஹையர் அபிஷியல்ஸ் வரையும் பேசுறதுக்கு எங்க சைடும் ஆள் இருக்கு. ஆனா ஸ்டேஷனுக்கே போனாலும் நீ நினைச்சத சாதிக்க முடியாது. இந்த கல்யாணம் நடந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. உன் தங்கச்சி கழுத்திலே தாலியே இல்ல. இந்த கேஸ்ல நிக்கவே நிக்காது. ஆதாரம் இல்லனாலும் ரஞ்சிதா பக்கம் அருண் இருக்காரு. அவருக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. இங்க உண்மையை ஒத்துக்கிட்ட மாதிரி ரஞ்சிதா தான் என் பொண்டாட்டின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். என் பையன் அந்த மாதிரி சொல்ல மாட்டான். இங்க சொன்னதை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வந்துடாத. என் வார்த்தையை மீறி அவனால நடந்துக்கவே முடியாது. ஏன் அருண், கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் என்னோட ஆசை. என்னோட ஆசைய என் புள்ள நிறைவேற்றி வைப்பான்.